ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மாங்கிறது இதுதான், கர்மான்றது இப்படிப்பட்டது, அது அப்படிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி செயல்படுது, எங்க செயல்படுது, எந்த மாதிரி செயல்படுது, அது அதோட உருவம் என்ன, தோற்றம் என்ன, அது நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றதை பத்தி கேட்டா நமக்கு ஜீரோ நாலேஜ். பட் உண்மையிலே கர்மாங்கிறது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்னா, மலம் என்றால் ஒரு 5 மலம் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயையம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மலம் இருக்கு. 5 மலத்துல எந்த மலம் சித்தத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இப்ப யோசிக்கணும். குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்போது அழறதுக்கு காரணம் அந்த கர்மா, அவங்களுக்கு அந்த கர்ம உணர்வு அவங்களை தூண்டி விடுது. அதனால அவங்க அந்த ஒருமை நிலை, எங்குமாய் நிறைந்த அந்த சிற்றபை தண்ணில்ன்ற அந்த எல்லாத்தையும் பார்க்குற அந்த இதுல உணர்ந்து ஒன்றி கலந்து ஒரு அனுபவம் வாங்குற அந்த அனுபவம் சிவா அனுபவம். இன்னும் தெளிவா சொல்லணும், அந்த சிவா அனுபவம். ஏன்னா நமக்கு அந்த சிவா அனுபவத்தை பெறணுன்றதுதான் முக்கியமான ஒரு நோக்கமே. இந்த சிவா அனுபவத்தை பெறதான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் இந்த அண்டத்தை பத்தி பிண்டத்தை பத்தியுமான விஷயமே நமக்கு புரிய வரும். சுத்தமதாகும் துரியம் புரிவித்து சித்தம் புகுந்து சிவ மையமாக்குமே. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பில் எந்த இடத்தில் உள்ளது அப்படிங்கறத இப்ப அடுத்து மனசு எதையோ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கீழே தான் போவோம். இதோட தகவல் என்ன அப்படின்னு சித்தத்துக்கு தான் போவோம். அந்த சித்தத்துக்கு போயிட்டு கீழ்முகமா இருக்கிற அந்த சித்தத்துக்கு போயிட்டு அந்த சித்தம் தான் என்ன பண்ணணும்னா, இல்ல சிவானுபவம் பெருன்னு மட்டும் சொல்றாங்க. இப்ப எப்படி போய் சிவானுபவம் பெரு? சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எல்லாமே ஒரு வகையான நாடி வகைகள், ஒரு வகையான பைப்லைன். இந்த நாடிகளுக்கு உள்ள ஒரு வகையான வாயு காற்று போகும். ஸோ அந்த வாயுக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தச நாடிகள்னுவாங்க. தசம்னாலே என்ன மீனிங்னா, இந்த 72,000 நாடிகளோட பாதையில ஒரு வழியில சாகாத கலைக்குரிய ஒரு பாதைன்றது இந்த 72,000 நாடிக்குள்ள ஒரு நாடியில இருக்கு. அந்த நாடியின் வழியாக நமக்கு சுவாசம் போயிட்டு இருந்ததுன்னா நாம இறக்க வேண்டிய அவசியமே வராது. அதுதான் சாகாத ஒரு கலை, ஒரு பாதைன்றது இருக்கு, ஒரு கலை.